ஹலோ விவோஸ், இன்றைய ஆரோக்கிய பதிவில் நம்ம பார்க்கக்கூடியது பார்த்திங்கன்னா கொத்த அவரங்காய். இந்த கொத்த அவரங்காய் நிறைய பேருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு காய்கறிகளில் ஒன்று அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இதனுடைய பயன்கள் என்னென்ன, இதை சாப்பிட்றதுனால என்னென்ன மாற்றங்கள் நமக்கு இருக்குது, என்ன நன்மைகள் யானது ஏற்பட போகுது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ கண்டிப்பாக வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களோட இந்த பதிவை ஷேர் பண்ணிவிடுங்க. கொத்தரங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குங்க. அதாவது சொல்லப்போனால் எல்லா காய்கறிகளிலுமே சத்துக்கள் இருக்குது. ஆனால் அதை தாண்டி இந்த கொத்த அவரங்காயில் நிறைய சத்துக்கள் இருக்குது. ஏன்னா இதில் விட்டமின்கள் ஏ, சி, கே மற்றும் ஃபோலேட்டுகள் உட்பட ஏராளமான விட்டமின்கள் இதில் இருக்குங்க. ஸோ கொத்தரங்காயை குறைந்த அளவில் கலோரிகள் பெற்றிருக்கக்கூடிய ஒரு காய். ஏராளமான நார்ச்சத்துக்கள், தாதுக்கள், விட்டமின்கள் மற்றும் தாவரத்தினுடைய அடிப்படையில் நிறைய புரதங்களையும் பெற்றிருக்கு. இது மட்டும் இல்லைங்க, இந்த கொத்தரங்காயில் நிறைய கால்சியம் சக்தியானது இருக்குது. வாரத்துக்கு ஒரு முறையோ அல்லது இருமுறையோ கொத்தரங்காய் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய சக்திகளானது கிடைக்கும். பல்லு, எலும்பு இது எல்லாமே நல்ல வலுப்பெறும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய உறுதித்தன்மையை அதிகரித்து கொடுக்கறதுக்கு இந்த கொத்தரங்காய் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது மட்டும் கிடையாது, கொத்தரங்காயில் இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது. அதை பற்றியெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா தொடர்ந்து பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி கொத்தரங்காய் பிரியர்கள் யாரும் பதிவு பார்க்குறீங்கன்னா நம்ம வீடியோ கூட லைக் பண்ணி விட்டு போங்க. கொத்தரங்காய் ஒரு வலி நிவாரணியாகவே பயன்படுத்துகிறாங்க. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய நரம்புகளை வலுப்படுத்தி சக்தி கொடுக்கக்கூடிய ஒரு வல்லமை படைத்தது தான் இந்த கொத்தரங்காய்ங்க. ஆஸ்துமா பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக கொத்தரங்காய் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஆஸ்துமா பிரச்சனையை குணமாக்கக்கூடிய ஆற்றல் இந்த கொத்தவரங்காய்க்கு இருக்குது. இது அதிக இரத்த சுரப்பியை ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இரத்த சோகையை நீக்கி உங்களுடைய உடலில் மீண்டும் நல்ல நிலைக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி இந்த கொத்தரங்காய்க்கு இருக்குது. கொத்தரங்காயை நீங்கள் அடிக்கடி சாப்பிட்டு வரும் பொழுது உங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய கரும்புள்ளிகள், பருக்கள் இது போன்ற சரும பிரச்சனைகளை கூட எதிர்த்து போராடுறதுக்கு உதவியாக இருக்கும். சீனி அவரையில் கணிசமான அளவு நார்ச்சத்து இருக்கிறதுனால இது குடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் குடலோட இயக்கத்தை நல்லா இயக்கி நம்மளுடைய மலச்சிக்கல் பிரச்சனையை தீர்த்து கொடுக்குது. இதன் மூலமாக உடலில் நிறைய நச்சுக்கள் வெளியேற்றப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்களுடைய உணவில் கொத்தரங்காயை எடுத்துக்கோங்க. பொதுவாகவே கர்ப்பிணி பெண்கள் நல்ல சத்தான உணவுகளை சாப்பிடணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் கர்ப்பிணி பெண்கள் கொத்தரங்காயை நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கருவினுடைய ஆரோக்கியம் ரொம்ப நல்லா இருக்குங்க. கொத்தரங்காயில் அதிகமாக நார்ச்சத்து இருக்குது, பொட்டாசியம் சத்து இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக எல்லோரும் சாப்பிட்லாம். இது இதயத்திற்கு நல்ல ஒரு பலத்தை கொடுக்குது. ஆஸ்துமா பிரச்சனை குணமாக்குது. நிறைய கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா வலி நிவாரணியாகவே பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த கொத்தரங்காய் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு ஜீரண சக்தியை கொடுத்து நம்மளுடைய உடலில் எந்த விதமான நச்சுக்களும் தேங்காமல் பராமரிக்குது. ஸோ செரிமான பிரச்சனைகளெல்லாம் சரி செய்யக்கூடிய ஒரு வல்லமை இந்த கொத்தரங்காய்க்கு இருக்குது. மேலும் உடலுடைய எடையை குறைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க கண்டிப்பாக உங்களுடைய உணவில் கொத்தரங்காயை அதிகமாக சேர்த்துக்கோங்க. ஏன்னா இந்த கொத்தரங்காயில் இருக்கக்கூடிய சத்தானது உங்களுடைய உடலில் நிச்சயமாக சீக்கிரமாகவே குறைச்சிடும். இது மட்டும் இல்லைங்க, இந்த கொத்தரங்காயை அதிகமாக நம்ம உணவில் சேர்த்துட்டு வரும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்தி நோய்களில் இருந்து நம்ம பாதுகாத்து கொடுக்குது. ஸோ கொத்தரங்காய்களை அடிக்கடி சாப்பிட்டு வரக்கூடியவங்களுக்கு மாரடைப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே கிடையாது, வெகுவாக குறைச்சி கொடுக்குது அப்படின்னு ஆய்வில் சொல்லியிருக்காங்க. ஸோ கொத்தரங்காயில் இவ்வளவு சத்துக்கள் இருக்குது. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால நிறைய ப்ராப்ளம் சரியாகுது. திடீர்னு அதிக அளவு நார்ச்சத்து எடுத்துக்கிறது வயிற்று வலி மற்றும் வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ கொத்தரங்காயை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றத நீங்கள் தவிர்த்துக்கணும். வாரத்திற்கு ஒரு முறை இருமுறை எடுத்துக்கலாம், தவறே கிடையாது. அதுலேயும் குறிப்பாக பத்திய சாப்பாடு சாப்பிட்டு இருக்கக்கூடியவங்க இல்லை பத்தியத்தில் இருக்கக்கூடியவங்களாம் அந்த கொத்தரங்காயை உணவோடு சேர்த்துக்கூடாதுங்க. ஏன்னா இந்த கொத்தரங்காயை சேர்த்துட்டிங்க அப்படின்னா பத்திய முறிவானது ஏற்பட்டுடும். அதனால் மருந்து வேலை செய்யாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ கண்டிப்பாக நீங்கள் கொத்தரங்காயை தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. இது இல்லாமல் இன்னும் நிறைய நன்மைகள் இந்த கொத்தரங்காயில் இருக்குங்க. நம்மிடையே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒரு சில காய்கறிகளை மட்டும்தான் விருப்பப்பட்டு சாப்பிட்றோம். மற்ற காய்கறிகளெல்லாம் நம்ம வெறுத்து ஒதுக்குறோம். நம்ம என்னென்ன காய்கறிகளை வேண்டாம் அப்படின்னு அவாய்ட் பண்ணுறோமோ அதுலேயும் நிறைய சத்துக்கள் இருக்குது அப்படின்றத நீங்கள் உணர்ந்துக்கோங்க. ஏன்னா ஒவ்வொரு காய்கறிகளுமே நம்மளுடைய உடலுக்கு நன்மை தரக்கூடிய அத்தனை விதமான சத்துக்களையும் பெற்றிருக்கு. சக்கரை நோயாளிகள்லாம் மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு இந்த கொத்தரங்காயை சொல்லிக்கலாங்க. ஏன்னா இந்த கொத்தரங்காய் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையினுடைய அளவை உங்களுக்கு கட்டுக்குள்ள வைக்கிறது மட்டும் இல்லாமல் இன்னும் நிறைய ஊட்டச்சத்துக்களையும் நன்மைகளையும் கொடுக்குது. எப்போதுமே நம்ம சாப்பிடக்கூடிய உணவில் கவனமாக இருக்கணும்.
இருக்கணும். என்ன சாப்பிட்றோம், எவ்வளவு சாப்பிட்றோம், எந்த நேரத்தில் சாப்பிட்றோம், இதெல்லாம் வந்து கரெக்டாக வந்து நம்ம பார்த்துக்கணும். இதில் கவனம் செலுத்தணும் அப்படின்னாலே போதுங்க, நம்மளுடைய உடலில் எந்த விதமான பிரச்சனைகளும் ஏற்படவே ஏற்படாது. அதுலேயும் குறிப்பாக உடல் எடை அப்படிங்கிறது கட்டுக்கோப்பாக வந்து இருக்கும். ஸோ அதுக்காக தான் நம்ம ஒரு சில உணவுகளை சரியான நேரத்தில் சரியான அளவில் வந்து எடுத்துக்கணும். மேலும் இந்த கொத்தரங்காயில் இருக்கக்கூடிய ஃபோலிக் அமிலம் அந்த பார்த்திங்கன்னா உடலில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்துக்களை சரியாக உறிஞ்சிக்கிறதுக்கு போதிய அளவு விட்டமின்கள் மற்றும் மினரல்களை வந்து பெறுவதற்கும் வந்து ரொம்பவே உதவியாக இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் உடலில் ஹீமோகுளோபினுடைய அளவை எப்போல்லாம் குறையுதோ அந்த டைம்லலாம் கண்டிப்பாக நீங்கள் கொத்தரங்காயை வந்து எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹீமோகுளோபினுடைய அளவு குறையும் பொழுது தான் ஒரு சில காரணங்களால் ரத்த ஓட்டத்தில் தடை ஏற்படும், ரத்த ஓட்டத்தில் குறைபாடு ஏற்படும். ஸோ இதனால் பார்த்திங்கன்னா நரம்பு மண்டலம் தொடங்கி உடலில் இருக்கக்கூடிய பல்வேறு விதமான பகுதிகளும் வந்து பாதிப்படையுது. ஸோ நம்மளுடைய ரத்த ஓட்டம் சரியாக இருக்கணும். ரத்த ஓட்டத்தை சீர் செய்யறதுக்கு கொத்தரங்காயை நீங்கள் அடிக்கடி உணவில் வந்து அதிகமாக வந்து சேர்த்துக்கோங்க. இதில் இருக்கக்கூடிய மைட்டோ கெமிக்கல் ரத்தத்தில் ஆக்சிஜனை கடத்துறதுக்கும் ரத்த ஓட்டத்தை சீராக்கிறதுக்கும் ரொம்பவே வந்து உதவியாக இருக்குது. கொத்தரங்காயில் நிறைய ஊட்டச்சத்துக்கள் இருக்குது. நிறைய ஊட்டச்சத்துக்கள் அடர்த்தியாக கொண்ட ஒரு காய் அப்படின்னு இந்த காயை சொல்லலாம். குறிப்பாக விட்டமின் சி, விட்டமின் கே, மெக்னீஷியம் மற்றும் தாதுக்கள் எல்லாம் அதிகமாகவே வந்து இருக்குது. அதோடு மட்டும் இல்லாமல் டைட்ரி ஃபைபரும், விட்டமின் ஏவும், பொட்டாசியமும், இரும்பு சத்தும் கூட இதில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது மாதிரியான உணவுகளை நம்ம அடிக்கடி நம்மளுடைய உணவில் எடுத்துக்கும் பொழுது தான் நல்ல ஒரு ஆரோக்கியமான உடல் அமைப்பை நம்மளால் வந்து பெற முடியுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் கொத்தரங்காய் நமக்கு நிறைய வகைகளில் வந்து பயன்களை கொடுத்துட்ருக்குங்க. ஸோ அதை பற்றி எல்லாம் தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். முன்னாடியே பார்த்தோம், கொத்தரங்காயை நீரிழிவு நோயாளிகள் வந்து அதிகமாக வந்து எடுத்துக்கலாம், இது அவங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, அந்த கொத்தரங்காயில் கார்போஹைட்ரேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப 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 கம்மியாக இருக்குங்க. காய்கறிகளிலே கார்போஹைட்ரேட் குறைவாக இருக்கக்கூடிய காய் அப்படின்னா அது கொத்தரங்காய் தான். ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு விதமான சத்துக்களும் ஒவ்வொரு விதமான சக்திகளை நமக்கு வந்து கொடுக்குது. இதில் நீரில் கரையக்கூடிய நார்ச்சத்துக்கள் அதிகமாக இருக்குது. ஸோ அதோட கிளைசமிக் குறியீடும் வந்து இதில் ரொம்ப ரொம்ப குறைவாக இருக்குது. அப்படிங்கிறதுனால கொத்தரங்காயை தாராளமாக டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்லாம் வந்து அதிகமாகவே எடுத்துக்கலாம். ஸோ இதை உங்களுடைய உணவில் எடுத்துக்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு நல்ல ஒரு நிவாரணமாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எவ்வளவோ ஆங்கில மருந்துகளை சாப்பிட்றோம், ஆனால் நம்ம இயற்கையாக கிடைக்கக்கூடிய காய்கறிகளில் இருக்கக்கூடிய சத்துக்களை நம்ம எடுத்துக்கிறதுக்கு மறந்துடுறோம். அதனால் இனி பார்த்திங்கன்னா மருந்து மாத்திரைகள் சாப்பிட்றத தவிர்த்துட்டு ஆரோக்கியமான உணவு வாழ்க்கைக்கு வந்து பழகிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்கள் உடலில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளும் சரியாக போகும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போல் பல ஆரோக்கிய சம்பந்தமான தகவல்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சேனலோடு இணைந்திருங்க.